ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னெல்லாம் சமைக்க போகிறோம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு இடம் இருக்கும். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரம்லாம் வச்சிட்ருக்காங்க, செடிங்கள்லாம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கை செடி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்துகிட்டு வந்துட்டார். பச்சை மிளகாய் இப்போ தான் வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது வந்து காஞ்ச விதை வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அது வந்து கொடுத்து அனுப்பினப்போ அதை கொண்டு போய் போட்டு தான் வந்தது. அது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதினா கொட்டி காட்டுறேன், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ புதினா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியும் புதினாவும் கொண்டு வந்தார். இப்போ வளர்ந்துருச்சு போல் நல்லா, அதனால் இப்போ கிள்ளி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் நாற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தோம், அதையும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா செடி வந்து போட்டிருக்கோம். பிரியா என்ன பண்ணுச்சு, மிளகா கிள்ளிட்டு அந்த விதையை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேஷனில் போய் முளைக்க போடுங்க அப்படின்னு சொன்னிச்சு. சரி, நானும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து முளைக்க போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 செடி வந்து முளைச்சி வந்துருந்துச்சு. அது எல்லாமே ஒரு 2 செடியாக அப்படியே வந்து நான் இங்கே வந்து ஊனி விட்டேன். ஸோ நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த பூ வந்து ஒரு சில இதில் அந்த விட ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்லேயே வந்து பூலாம் வந்து விட ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து மிளகாய் வந்து வச்சிடும். மிளகாய் வச்சதும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ லைனாக இருக்கட்டும்ன்ட்டு லைனாக வச்சிட்டோம். ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்லாம் அந்தாண்ட வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் வந்து ஊனி வச்சுருந்தோம். ஒரு 2 முருங்கை கிளை வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஊனி வச்சுருந்தோம். ஸோ சின்ன மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா காய் வந்து வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், கொத்தாக நிறையா காய் காய்ச்சிருக்கு. சின்ன மரம் தான் இதுக்கு, ஆனால் நல்லா காய் வச்சுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய் வந்து நல்லா குழம்பு வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே உடச்சிட்டு போய் பிரியாட்டு வந்து கொடுக்கணும். அதுவும் ஒரு சில காய் பாருங்கள், நல்ல லென்த்து, நல்லாவும் லென்த்தாகவும் வருது. பூ விட்டு நல்லா காயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் வந்து பறிச்சிட்ருக்காங்க. இன்னும் செடியில் வந்து நிறைய பிஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் இப்போ வளர்ந்த பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் நிறையா மரம் வந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் வந்து வந்திருக்கு பறிக்கிற ஸ்டேஜுக்கு. அதோட கொஞ்சம் ஒரு 4-5 நாள் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு யாராச்சும் பறிச்சுட்டு போவாங்க இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். யாரும் எடுத்துகிட்டு போகலன்னா அவரே கொண்டு வந்துட்டார். புதினா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நட்டு வச்சுருந்தாங்களாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வச்சதுனால அப்படியே வேர் வந்து படந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே கொஞ்சம் புதினாவையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த 2 முருங்கைக்காவையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாம்பார் செய்கிறதுக்கு. கடுகு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறேன். வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இன்னொரு கடாயில் பொரியலுக்காக வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு வேக வச்சுக்கிட்டு ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வீட்டில் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பொரியலுக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சாம்பாருக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கொஞ்சம் எலசாக இருக்கும்போது கொண்டு வந்துடுவார். எனக்கு கொஞ்சம் காய் வந்து முத்தலாயிடுச்சுல்ல, யாராச்சும் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரா, யாரும் கொண்டு போகல. சரி, நம்மளாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒருத்தரே கொண்டு வர முடியாது இல்லையா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தர் மாற்றி கொண்டு போவாங்க. முருங்கைக்காவை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 100 கிராம் பருப்புலேருந்து ஒரு 120 கிராம் அளவுக்கு இருக்கும் நான் எடுத்துருக்கிற துவரம் பருப்பு. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாலாம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துட்டேன் பொரியலுக்கு. மசாலா சேர்த்து வதக்கினதும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து காய் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம்.
இந்த பக்கம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நடந்துருக்கிறது ரொம்ப அளவு கம்மின்றதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கும் போதே பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பையும் சேர்த்து நான் வந்து வேக வச்சுருக்கிறதுனால இப்போ மசாலாம் சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். சேர்த்துருக்கிற தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக வத்துற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக விடக்கூடாது. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்குல பிடிக்கணும். அதே சமயம் கொஞ்சம் நல்லா ட்ரையாகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் குக் பண்ணுறதுக்குள்ளே. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 4 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா சேர்ந்து குக் ஆகிட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கோடு ஒட்டி வரும் மசாலாம், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்போவும் ட்ரையாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா இந்த பொரியல் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. அதுக்குள்ளே இந்த பக்கம் முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு. புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நான் வந்து பருப்பை வந்து துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சாம்பார் நமக்கு எந்த பதத்துக்கு வேணும், தண்ணியாக இல்லை கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது சாம்பார், கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் வந்து நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக கம கமன்னு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. சாதம் வந்து முன்னாடியே நான் வந்து வெடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு. கீரை தான் நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் கீரை வந்து சின்ன செடியாக இருக்கிறதுனால முருங்கை செடி வந்து கீரை வந்து இப்போ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியலும் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் சாம்பார். முக்கியமாக இந்த பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்த பச்சை மிளகாய் வச்சு ஒரு ஸ்நாக் வந்து அவருக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போ மதியம் தான் ஆயிருக்கு, இப்போவே ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பச்சை மிளகாய் வச்சு ஒரு ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து இப்போ நான் மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பச்சை மிளகாவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். விதையும் வந்து இருந்ததுன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு விதையை வந்து எடுத்துடலாம். ஒரு பக்கமாக மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்கிறேன். எல்லா பச்சை மிளகாவிலையும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையை வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பச்சை மிளகாவையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா விதை இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளியை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா இருந்தால் அதையும் கூட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சாட் மசாலா இல்லை, அதனால் வெறும் நான் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைசலை இந்த மிளகாக்குள்ளே வந்து நம்ம உள்ளே வந்து வைக்க போகிறோம். கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை வந்து இன்னொரு பக்கம் நான் காய வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த பச்சை மிளகா நல்லா முழுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸில் நான் மாவு போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த கிளாஸில் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை வந்து இந்த பச்சை மிளகாக்குள்ளே கொஞ்சமாக லைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக வந்து பண்ணிக்கிட்டால் போதும். எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவில் அப்படியே நம்ம பச்சை மிளகாவை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். புளி கரைசல் ரொம்ப தண்ணியாக வந்து எடுத்துக்காதீங்க, நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து புளி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெளியில் வராமல் இருக்கும். அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கலாம், எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், கடையில் இருக்கிறது போல் நல்லா கலர்ஃபுல்லாக. பஜ்ஜி வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூந்தியும் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு வந்து கரைப்போம். ஆனால் பூந்திக்கு பஜ்ஜை விட கொஞ்சம் இலக்கமான பதத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும். மாவு எடுத்து ஊற்றும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் விழணும். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக விழுற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம் பூந்திக்கு. நம்ம சேனல்லே நிறைய பூந்தி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். என்கிட்ட இருக்கிற எல்லா கண்ணுக்காரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் சரி பரவாயில்ல, இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதிலே பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் காரா பூந்தி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இப்படி போட்ட உடனே மேலே எலும்பி வரும், முத்து முத்தாக வரும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா நம்ம போடுறது தட்டையாக இருக்கும். மாவும் அதே மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பூந்தி வந்து கரெக்டாக நமக்கு பொரிச்செடுக்க. இப்போ உடனே இந்த கரண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு முறை பூந்தி வந்து நல்லா வரும். நல்லா சூப்பராக முத்தாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வரணும் காரா பூந்தி. அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். காரா சேவை நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருவேப்பிலை வந்து வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட பூண்டை வந்து தோலோடு இடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மனமாக சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். ஆளுக்கு ஒரு 4 பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, சாட் மசாலாலாம் மேலே வந்து தூவி விட்டுட்டு அப்படி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வெறுமனே இப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். காரெல்லாம் தெரியாது. அந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த காரம் வந்து அவ்வளோவா தெரியாது. புளியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போவுமே பொரி இருந்துச்சுன்னா, நான் இல்லை எங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுத்தது தான். எங்கள் ஆயாவும் அப்படி தான் சாப்பிடுவாங்க, எங்கள் அம்மா அப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். லட்டு பொரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்டு வந்து உதிர்த்து போட்டுருவோம். எங்கள் 3 பேருக்குமே இது வந்து ரொம்ப ஃபேவரட். யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்கலாம் தெரியாது. அம்மா வந்து ஆயாக்கிட்டேருந்து தான் எப்படியும் கற்றுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லட்டை வந்து இப்படி உதிர்த்து போட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் இந்த காரா சேவையும் சேர்த்துட்டு கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொரி வந்தாலே லட்டு காரா சேவை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வெறும் பொரி மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பொரியோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க, இல்லை வெறும் பொரி மட்டும்தான் சாப்பிடுவீங்களா, இல்லை பொரியை வச்சு நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். வீடியோஸ் பார்க்குற நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். மதிய லஞ்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்நாக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா காரமாக இருக்கும்னு நினைக்க வேணாம், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.